குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா பல்ஸ் ஆக்சிமீட்டர். அதோடைய ஃப்ரண்ட் பேனல் தான் நான் உங்களுக்கு வியூ பண்ணியிருக்கிறேன். என்னென்ன அக்சசரிஸ்லாம் அதில் கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு அதெல்லாம் டிஸ்பிளே பண்ணிடுறேன். உங்களுக்கு பவர் கார்டு இருக்குது. ஸோ அது இன் அடிஷன் டு தட் நிறைய ப்ரோப்ஸ் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீடியோவில் அதனுடைய பல்ஸ் ஆக்சிமீட்டருடைய ஒர்க் என்ன, இந்த ப்ரோப்ஸ் அதில் எப்படி கனெக்ட் பண்ணுறோம், ஒன்று ஒன்று எப்படி மெஷர் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒன்று, இது வந்து பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்காக. அண்ட் தென் இது ஒரு ப்ரோப் கொடுத்துருக்குறாங்க. இந்த பல்ஸ் ஆக்சிமீட்டர் பொறுத்த வரைக்கும் அதனுடைய அந்த ப்ரோப்ஸு, அதனுடைய கனெக்டிங் மெத்தட்ஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா எப்படி கரஸ்பாண்டிங்காக அந்த பின்னில் கனெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிளட் ப்ரெஷர் மெஷர்மெண்ட் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்குரியது. அதனுடைய ப்ரோபோட அந்த எண்டை பார்த்தாலே நம்ம அந்த எக்யூப்மெண்ட்டில் ஈஸியாக நம்ம வந்து அதுக்கான ப்ரொவிஷனில் ஈஸியாக நம்மளால் ஐடென்டிஃபை பண்ணி கனெக்ட் பண்ணிட முடியும். இது வந்து ஆக்சிஜன் லெவலுக்காக, சேச்சுரேஷன் ஆஃப் ஆக்சிஜன் லெவல் இருக்கு இல்லையா, அதுக்காக இது உள்ளது. அதை மெஷர் பண்ணுறதுக்குரிய ப்ரோப் இது. இந்த எண்டை தான் நம்ம ஃபிங்கரில் கனெக்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் மெஷர்மெண்ட்டுக்காக, பாடி டெம்பரேச்சர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்காக. ஹாஸ்பிட்டல்ஸ் போனோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே என்ட்ரானோடனே நம்மளுக்கு இந்த வைட்டல் சைன்ஸ் எடுப்பாங்க இல்லையா. ஸோ பல்ஸ் ஆக்சிமீட்டர் மோஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் ஹாஸ்பிட்டல் என்ட்ரன்ஸில் அந்த ரிசப்ஷனில் நீங்கள் இதை பார்த்துருக்கலாம். இது வந்து சார்ஜிங் மெத்தட், பவர் கார்டு கொடுத்துருக்குறாங்க. சார்ஜ் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம், அதர்வைஸ் டேரெக்டாக ஆன் பண்ணி வச்சு பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் தான் அந்த ப்ரோப்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்குரிய இது. எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் அப்படின்னா, அந்த ப்ரோப்ஸோட அந்த கனெக்டிங் எண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதனுடைய பின் நம்பர் வச்சு ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னா, இதில் பார்த்தீங்கன்னா கலர்ஸில் கொடுத்துருப்பாங்க. அந்த ப்ரோப்ஸோட கலர்ஸ் எல்லோ, ஆரஞ்சு, அந்த மாதிரி அந்த கலர்ஸை வச்சும் ஈஸியாக நம்ம வந்து ஐடென்டிஃபை கரஸ்பாண்டிங் அந்த ப்ரோப்ஸில் வந்துட்டு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, பவர் கார்டை கனெக்ட் பண்ணி எக்யூப்மெண்ட் ஆன் பண்ணுறேன். ஸோ கரெக்டாக அதுக்கு கொடுத்துருக்கிற ப்ரொவிஷனில் நான் பவர் கார்டு இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்விட்ச் ஆன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு பவர் பட்டன் கொடுத்துருப்பாங்க. அது சார்ஜிங்க்கு உள்ளது. எக்யூப்மெண்ட் ஆன் பண்ணணும் அப்படின்னா இந்த ஆரஞ்சு கலரில் இருக்குல்லையே, அதுதான் பவர் பட்டன். அதை ஆன் பண்ணோம் அப்படின்னா எக்யூப்மெண்ட் வந்து ஆன் ஆகி டிஸ்பிளேஸ் வந்துட்டு நமக்கு ஷோ பண்ணும். நம்ம மெஷர் பண்ணும்போது வேல்யூஸை நம்ம ஈஸியாக வந்துட்டு பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ கனெக்ட் பண்ணும்போது நான் அந்த எல்லோ கலர், இப்போ நம்மளுடைய ஐடென்டிஃபிகேஷனுக்காக எல்லோ கரஸ்பாண்டிங் அந்த எல்லோவில் கொடுக்குறேன். அதர்வைஸ் நம்ம பின் நம்பரும் நம்ம செக் பண்ணி கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணும்போது அந்த பின்னோட பொசிஷனை வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். தென் டெம்பரேச்சருக்கு உரியது நான் சொன்ன மாதிரி தான் ஆரஞ்சு கலர். இதோட எண்டு எப்படி கொடுத்துருக்காங்கன்னா ஆரஞ்சு கலர். அண்ட் தென் இதில் 2 பின்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு அந்த 2 பின்ஸ்குள்ள ப்ரொவிஷன் எது அப்படின்னு பார்க்கலாம். அதர்வைஸ் ஈஸி ஐடென்டிஃபிகேஷன் அதனுடைய எண்டு அந்த ஆரஞ்சு கலரை வச்சு நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். எல்லாம் ப்ராப்பராக கனெக்ட் ஆகிருக்கா அப்படிங்கிறத ஒரு செக் பண்ணிக்கலாம். தென் லாஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ப்ரெஷர் மெஷர்மெண்ட்டுக்குள்ளது அதையும் நம்ம டிவைஸில் எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணிக்கிறோம். இப்போ இதை யூஸ் பண்ணி எப்படி ரீடிங்ஸ் எடுக்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். எப்போவுமே என்ன அப்படின்னா, ஹேண்டை வந்து ஃப்ளாட்டாக வச்சுருங்க. ப்ரெஷர் மெஷர் பண்ணுறதுக்கு முன்னாடி யூஸ்வலாக ஹாஸ்பிட்டல்ஸில் என்ன பண்ண சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு 5 மினிட்ஸ் ரிலாக்ஸ் பண்ண சொல்லிக்குவாங்க. இதில் என்னென்னா கரெக்டாக நம்ம இப்படி கை மடக்கோல்லையே, அங்கேருந்து அந்த 1 இன்ச்சில் வந்து வச்சுட்டு எப்போவுமே அந்த கிளாத் இதில் ட்ரெஸ்ஸஸை அந்த ஹேண்ட் ஸ்லீவ் இருக்குள்ளே அதை எடுத்து விட்டுட்டு இந்த பெல்ட்டை போட்டுட்டு, ஸோ கரஸ்பாண்டிங் அதுக்குரிய பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணுறேன். ப்ரெஸ் பண்ணால் என்னென்னா அந்த ரீடிங் வேரியேஷன் ஆகிட்டே இருக்கும். நம்ம ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னா அட் லாஸ்ட் அது வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு வேல்யூ ஷோ பண்ணும். அதுதான் நம்ம எடுத்துக்க வேண்டிய ரீடிங்கு. ஸோ வெயிட் பண்ணலாம். இது வந்து என்ன அப்படின்னா, இப்போ முன்னாடிலாம் போனோம் அப்படின்னா அனலாகில் செக் பண்ணுவாங்க. அப்புறம் டிஜிட்டல் மீட்டர்ஸ் வந்துச்சு. தனியாக ஒரு ஆக்சிஜன் லெவல் செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பண்ணுவாங்க. இப்போது இதில் வந்து நமக்கு ஈஸியஸ்ட் வே. ஒன்ஸ் வந்து அந்த எக்யூப்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா அடுத்து நான் வந்து ஆக்சிஜன் லெவல் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ ஒரு எண்டு வந்து எக்யூப்மெண்ட்டில் கனெக்ட் பண்ணியாச்சு. அதர் எண்டில் நான் ஃபிங்கர் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ஃபிங்கர் கனெக்ட் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த க்ரீன் லைட் அப் டவுன்ஸ் வந்துட்டுருக்கும். ஒரு கிராஃப் ஒன்று ஓடும். ஃபைனல் வேல்யூக்காக நமக்கு ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம். ஆக்சுவலாக முன்னாடிலாம் நமக்கு அவ்வளோ அவேர்னஸ் இருக்காது. ஆஃப்டர் கொரோனா பீரியட் எப்போ எங்கே போனாலும் அந்த SpO2 லெவல் வந்து மெஷர் பண்ணுறாங்க இமீடியட்டாக ஆக்சிஜன் லெவல். இதோட நார்மல் வேல்யூ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 95 to 100. 95 to 100 இருந்துச்சு அப்படின்னா நமக்கு நார்மலாக இருக்குது, எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ஷோ பண்ணுறது 99.
அதுக்கப்புறம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, பாடி டெம்பரேச்சர் அதில அழகா குட்டியா அட் எண்ட்ல வந்து ஒரு எலக்ட்ரோட் மாரி குடுத்துருப்பாங்க. அது நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் நம்ம தெர்மாமீட்டர் வச்சு யூஸ் பண்ணும்போது மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம பாடியில எங்க ஃபோல்ட் பண்ற மாரி இருக்கும். நமக்கு மோஸ்ட்லி அண்டர் ஆர்ம்ஸ்ல வச்சு பண்ணுவாங்க. இல்ல இந்த மாதிரி கை இப்படி வச்சு நம்ம ப்ரெஷர் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு மெஷர்மெண்ட்டுக்காக அந்த கையில வச்சு மடக்கியிருக்கிறேன். இந்த இடத்துல அந்த டிகிரி செல்சியஸ்லயும் நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஃபாரன்ஹீட்லயும் மெஷர் பண்ணிக்கலாம். மத்ததுலலாம் சொன்ன மாதிரி தான். இதுலயும் ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் அந்த ரீடிங்ஸ் வந்துட்டு அப்படியே ரைஸ் ஆயிட்டே இருக்கும். சர்டன் லெவல் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர் வரவும் ஆட்டோமேட்டிக்கலா இது ஸ்டடியா வந்து ஒரு வேல்யூ ஷோ பண்ணும். அதுதான் நம்மளுடைய பாடி டெம்பரேச்சர். இதுதான் பல்ஸ் ஆக்சிமீட்டருடைய ஃபங்ஷன்ஸ்.